அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் உட்காருவோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு இருந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். கொஞ்ச நேரம் சற்று அமைதி காக்கணும். யாரும் சிரிச்சிட்டு பேசக்கூடாது. ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே ஆண்டவர் இந்த வருஷத்துல எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த தேவன் தான் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார், உங்களையும் கரம் பிடித்து நடத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் ஒன்றுமே இல்லாத போதும் கர்த்தர் அவனை கனம் பண்ணி மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த பூமிக்குரிய ஆகவே பரத்துக்குரியதான எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அவரை கர்த்தர் கனம் பண்ணினார். ஆமென். அப்படி கர்த்தர் இந்த வருஷத்துலயும் உங்களையும் அப்படி கொடுத்து கர்த்தர் கனம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். 1வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் 12:1 வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, அங்க சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் எங்க இருக்காரு? அவங்களுடைய தகப்பனுடைய குடும்பம் ஒரு விக்கிரக ஆராதனை ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் பாத்தீங்கன்னா இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லும் போது 2 பேரை குறித்து அதிகமா ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமையும் தாவீதை கிடத்திலையும் ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படி ஆண்டவர் அவங்கள பேரெல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் உங்களையும் அப்படி கத்தர் பெருமைப்படுத்த, ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கிடந்த அந்த தாவீதை கத்தர் உயர்த்தி சத்துருக்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்து அவனை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் கத்தர் அப்படி பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமா கத்தர் உங்களை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆகவே ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அப்ப சொல்லும் போது ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் அவனுடைய விசேஷத்தை ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆகவே அவனை வேறு பிரிக்க வேண்டும் என்று சொல்லதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து ஸ்தேவான் அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆகவே முதல் இரத்த சாட்சியாக மரித்தவர் தான் இந்த ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கு பாத்தீங்கன்னா ஸ்தேவான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை சம்பவத்தை குறித்து அங்கு பிரதான ஆசாரியனிடத்திலையும் பற்றியும் அப்ப கர்த்தர் கானான் தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு போன சம்பவத்தை பற்றி அவர் சொல்லி, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி அங்க அவங்களிடத்துல எச்சரிக்கிறார். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவர், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருந்து கானான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபதோமியா நாட்டிலே மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இங்க ஸ்தேவான் எடுத்துரைக்கிறார். அப்ப மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப அவருடைய தேவனுடைய வார்த்தையே அவர் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் மகிமையின் தேவனாய் என்ன பண்ணாரு? அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய மகிமையின் தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது மெசபதோமியாவில என்ன பண்றார்? இருக்கிறதாக சொல்லுகிறார்.
ஆகவே இன்னும் அவர் வந்து ஆரானை விட்டு வரவில்லை. ஆரான் வந்து பாத்தீங்கன்னா கல்தேயருடைய தேசமாக இருக்கிறது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆரானும் ஆபிரகாமுடைய தேசத்துல ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் ஆரானிலே 5 ஆண்டுகள் வந்து என்ன செய்யறாரு, அங்க தங்கியிருக்கிறார். ஆனால் ஆரான் தன்னுடைய சொந்த தேசமாக தேவன் அவன் நினைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் ஆரானுக்கு கர்த்தர் ஆபிரகாமை அங்க கொண்டு போய் வாக்குத்தத்தப்பட்ட தேசம் அதுதான் அப்படின்னு சொல்லப்படவில்லை. ஆனால் ஆபிரகாம் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் ஒன்று உண்டு, அது கானான் தேசம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கானான் தேசம்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தருக்கு தெளிவுபடுத்தி கர்த்தர் என்ன பண்றாரு, வாக்கு பண்ணுகிறார். அப்படி கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு கானான் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு சுதந்திர பூமியாக கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை சுதந்திரமே இல்லாத இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில, கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு சுதந்திரமான இடத்தை கர்த்தர் கொடுத்து அந்த இடத்துல இந்த மகிழ்ச்சியான இடத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை அந்த இடத்துல வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது கூட சொல்றார், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல வாசிக்கும் போது 17, 18வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை படிங்க. தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்ப இதுவரையிலும் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு, என்னை நடத்தி வந்திருக்கீங்களே, என்னை பாதுகாத்திருக்கீங்களே, என்னை சுகம் கொடுத்திருக்கீங்களே, எங்களை அழைச்சி வந்திருக்கீங்களே, என்னை நடத்திருக்கீங்களே, என் தேவையெல்லாம் சந்திச்சிருக்கீங்களேன்னு சொல்லி தாவீது என்ன பண்றாரு, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதை அது வரைக்கும் நடத்தினவர் அப்படி நம்மையும் இதுவரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதிலும் கர்த்தர் நடத்தி 2026ல கர்த்தர் நம்ம காண கிருபை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 2025ல அநேகர் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு கடந்து போயிருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஜீவனை கூட்டி கொடுத்து இந்த 2026ல அடியெடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கானான் தேசம் தான் ஆபிரகாமுக்கு சுதந்திரமான தேசமாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறாரா? ஆகவே கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு அப்படித்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற கானானிலே அவன் தங்கி அவன் தாபரிக்க வேண்டும் என்று சொல்லி என்பதே கர்த்தருடைய சித்தமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கானானை விட்டு வெளியே எங்கேயும் அவன் போய் தங்கினாலும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய அன்பினாலையும் கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, அவனை அரவணைச்சு அவனை என்ன பண்ணாரு, போன இடங்கள் எல்லாம் அவனை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களிலும் நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணார், போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம கனம் பண்ணுவார். தாவீது போனங்கள் எல்லா இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தர் உங்களையும் அப்படி காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த கீழ்ப்படியும் போது ஆண்டுடைய அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் வந்து சார்ந்து கொள்ளும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. நம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவர்களா எண்ணப்பட முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அங்க அப்ப வந்துட்டு ஆபிரகாம் வந்து கர்த்தர் நினைத்த காரியம் ஒன்றும் ஒரு நாளும் என்ன செய்யாது, தடைபடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு உள்ள எப்படி இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே வந்துட்டு நம்மையும் நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நமக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கமான அந்த உறவு, அந்த ஐக்கியம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த அங்க வந்துட்டு அந்த ஆபிரகாமினுடைய தன்னுடைய சொந்த குடும்பத்தினுடைய குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க வசனம் சொல்லுகிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அப்ப அங்க சொல்றாரு, வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தேராகு என்பவன் வேறே தேவர்களை அவர்கள் சேவித்தார்கள். அழைத்து கொண்டு வந்து
அவனுடைய சந்ததியை நான் திரட்சியாக்கி ஈசாக்கை நான் கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்துட்டு இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து அப்ப இருக்கும் போது அந்த அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல இருந்த ஆபரகாமை மறுபடியும் அதன் நிமித்தமா அவனுக்கு என்ன பண்றாரு, உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்துச்சு. ஆனாலும் வந்தபோது கர்த்தர் ஆராதனை விட்டுட்டு என்ன பண்றாரு, ஆண்டுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட முடியாது. ஆண்டுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதுக்கு பிறகு வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 4 அந்த 12:4 வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமுக்கு தன் மீது அதிகமான அன்பு இருக்கிறதா, அல்லது தன்னுடைய தேசத்தின் மீது, தன்னுடைய குடும்பத்தின் மீது, இனத்தின் மீது, ஒருவேளை தன்னுடைய தகப்பனுடைய வீட்டின் மேல அதிகமா அன்பு இருக்குதா, அல்லது என்ன அதிகமா நேசிக்கிறானே சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு என்னை விட்டு என்ன பண்ணது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. சில நேரத்துல ஆண்டவர் நம்மை அப்படிதான் அழைப்பார். நம்முடைய சொந்த குடும்பம், நம்முடைய சொந்த தேசம், நம்முடைய சொந்த இனத்தை விட்டு நம்ம என்ன பண்றாரு, பிரிஞ்சு போ அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல வச்சே கர்த்தர் நம்மை கனம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அந்த கானானின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்றார். பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்லன்னு என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. சில பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வரும். ஆனாலும் கூட கர்த்தரை நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு விலகிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆபிரகாமை கர்த்தர் அப்படி அழைச்சார். ஆபிரகாமுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 13ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இங்க சொல்றாரு 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, நீ தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியாது, அதெல்லாம் நான் உனக்கு நான் தருவேன் என்று வாக்குப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, 17ஆம் அதிகாரத்துல, 15ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சந்ததியை கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார். ஆகவே வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் சந்ததி என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, உன்னை சபிக்கிறவங்களா சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் கனம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் பாருங்க, அண்ணாள் வேதத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த அண்ணலை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அண்ணாள் வருஷந்தோறும் போனாலாம், வருஷந்தோறும் தேவ சமூகத்துக்கு போனா. ஆனா எத்தனை வருஷம் போனான் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஆனா கூனி, ஆகவே கூனியா இருந்த ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்க லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 18 வருஷமாய் கூனியா இருந்தவள் எவ்வளவு நிமர முடியாத பலவீனப்படுத்துற ஆவி உடையவளாய் காணப்பட்டாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கூனிக்கு 18 வருஷமா கூனியா இருந்தாருன்னு சொல்லி அந்த வருஷத்தை கணக்கிட்டு சொல்லப்படுகிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடோடு இருந்தான்னு சொல்லி வருஷத்தை கணக்கிட்டு சொல்லப்படுது. ஆனால் அண்ணாள் எத்தனை வருஷம் தேவ சமூகத்துல போய் போய் வந்தாலும் சொல்லி தெரியல. ஆனா ஒவ்வொரு வருஷமும் போவா, ஜெபம் பண்ணுவா, வந்துருவா சாதாரணமா. ஆனா பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்துச்சு, ஆனால் அண்ணாளுக்கும் பிள்ளை இல்லை. ஆனா ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து அழுதாள். அவன் சொல்ற 11வது வசனத்துல 1 சாமுவேல் 1:10-11 சொல்றாரு, அவன் மனம் கசந்து அழுது தேவ சமூகத்துல, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பினா அந்த குமாரனை உமக்கே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வருஷத்துல பாருங்க, நீ எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தினா அவரை உமக்கே கொடுத்துருவேன்னு சொல்லி அப்படி பொருத்தனை பண்ண போது கர்த்தர் அந்த அண்ணாளுக்கு என்ன பண்ணாரு, அந்த சாமுவேலையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவளுடைய பிள்ளைகளுடைய பேர் கூட இங்க பட்டியல்ல வரவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவங்க பேர் அட்ரஸே இல்லாத போயிடுச்சு. ஆனால் அண்ணாள் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கொடுக்கறத உனக்கே கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னா. ஆனால் ஆண்டவர் அண்ணாளுடைய பேரை பெருமைப்படுத்தி ஒரு பெரிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். வேதம் அண்ணாளை குறித்தும் சொல்லப்படுது,
சாமுவேலை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படி அவங்களுடைய பேரை பெருமைப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர், உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் அப்படி பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாக கத்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பாருங்க, 40 வருஷமாக அரண்மனையில வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எகிப்தின் அரண்மனையில சகலமும் கற்று தேர்ந்தவர். ஆனா அப்படி கற்று தேர்ந்து அதுக்கு அடுத்தது அரண்மனையில பார்வோனுக்கு அடுத்தது அவர்தான் ராஜாவாக வர வேண்டியவர். ஆனால் பாருங்க, ஒரு கொலை செய்த ஒரே காரணத்துக்காக எகிப்தியனை வந்துட்டு எபிரெயன் அடிக்கிறான்றதுக்கு பார்த்த மாத்திரத்துல அவனை வெட்டி புதைச்சதுனால அதுக்கு பயந்து போய், பார்வோனுக்கு பயந்து போய் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். அங்க போய் 40 ஆண்டுகள் எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்படி அங்க ஒரு 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கையில, எகிப்துல அரண்மனை வாழ்க்கையில 40 ஆண்டுகள். அதுக்கு பிறகு அதே மோசேவை ஆண்டவர் அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து என்ன செய்றாரு, நீ போய் என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன், அவங்க படுகிற வேதனைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், அவங்க ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை நான் அறிஞ்சிருக்கிறேன், வா, நீ உன்னை நீ போ, நீ அங்க போய் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேவை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 120 ஆண்டுகள் வந்துட்டு பாருங்க, அவனுடைய பலன் குறையவில்லை, கண்கள் இருளடையவில்லை. அப்படி கத்தர் அவனை அப்பேரை பெருமைப்படுத்தி ஆபிரகாம் மோசேவை வந்துட்டு சொல்றாரு. யாத்திராகமம் 33:11 வாசிக்கிறோம். ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மோசே அநேக இடத்துல கத்தர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக அவர் மரிக்கும் போது கர்த்தருடைய வாக்கின்படியே மரிக்கிறார். அவரே போய் அடக்கம் பண்ணார் என்று சொல்லி உபாகம புத்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல 10வது வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே மோசேவை அடக்கம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு ஒரு ஆண்டு கிட்டத்துல நன்மை பெற்ற ஒரு மனிதன். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய பேரை, மோசேனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. எல்லா சகல மந்திரவாதிகள், எகிப்தினுடைய மந்திரவாதிகள் எல்லாம் மோசனுடைய கோல்களுக்கு முன்பாக ஒன்றுமே எல்லாமே விழுங்கு போட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை சதித்திட்டங்கள் யார் தீட்டினாலும் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது, ஒன்றும் உங்களை ஒன்று தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களோடு கூட நான் இருக்கிறேன்றத வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி அடைந்து கொண்டிருந்தவன், ஆனால் பாருங்க, இஸ்ரவேலினுடைய தலைவனாக, ஆகவே யார் ஈசாயினுடைய குமாரன்ல ஒருவனாக தேர்வு செய்யும் போது தகப்பனே வந்துட்டு தன்னுடைய தகப்பனே வந்துட்டு என்ன உங்களுடைய குமாரன்ல ஒருத்தனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்வு செய்திருக்காருன்னு சொல்லும் போது, உன் பிள்ளைகள் எல்லாம் அலையுங்க அப்படின்னு சொல்லும் போது தகப்பன் தாவீதவே அழைக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. உண்மையான தகப்பன் பாருங்க, அந்த பெற்றெடுத்த தகப்பன் தன் சொந்த பிள்ளைய கூட மறந்துட்டான். ஆமென். இவன் வந்துட்டு இஸ்ரவேலினுடைய ராஜாவுக்கு இவன் தகுதி இல்லைன்னு தான் அவன் நினைச்சான், அவங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆனா ராஜாத்தி ராஜா, கத்தாதி கத்தர், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் தம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை எப்பொழுதும் கத்தரை துதித்து கொண்டிருக்கிற அந்த தாவீதுக்கு ஒரு ப்ரொமோஷனை கத்தர் கொடுத்து ஆடுகளுக்கு பின்னாடி இருந்து அலைந்து கொண்டிருந்த அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக சிங்காசனத்துல அமர பண்ணினவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அமர பண்ணி அவருடைய பேரை பெருமைப்படுத்தின ஆண்டவர் அது போல தாவீது போன இடங்களெல்லாம் கத்தர் காப்பாற்றினார். அங்க வேதம் சொல்லுது, 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம். தாவீது அவன் நாளுக்கு நாள் பெரியவனாகி விருத்தடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய வளர்ச்சியை ஒரு மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதங்கள்ல கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுரு பாருங்க, மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு பேதுரு, மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவன் வந்துட்டு இயேசுவை பின்தொடர்ந்து போனான். அவன் சொன்ன போது சொல்றான், ஆண்டவரை அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்தவன், ஆனால் இந்த ஒரு நாள் இயேசு அந்த இரவுல நடு 4ஆம் ஜாமத்துல கடந்து வரும்போது கடல்ல ஏதோ ஒரு ஆவிதான் நமக்கு எதிராக வருகிறதுன்னு சொல்லி பயந்து போயிருந்தாங்க சீசர்கள் எல்லாரும். அந்த நேரத்துல நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களா ஈரானால் நானும் அந்த ஜலத்தின் மேல நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுன்னு சொல்லும் போது, நீ முழு இருதத்தோடு விசுவாசத்தால் நடந்து வான்னு சொல்லி சொல்லும் போது பேதுருவும் பாருங்க தண்ணி மேலே நடந்து வந்தான் கடல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். அப்படி ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். பாருங்க, கடைசியாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சொல்லி பேதுருவை ஒரு கல்லாக கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. பேதுருவை போன இடங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார்.
இயேசு வேதத்துல அநேக இடங்கள் அநேக அற்புத அடையாளங்களை இயேசு செய்ததை குறித்து யோவான் 21ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட அதிகமான வசனங்கள்ல எழுதப்படவில்லை. பாருங்க, ஆண்டு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை காட்டிலும் பெரிதானவங்களை செய்வான் என்று சொல்ல போது, அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு பேதுரு பாருங்க, அவனுடைய நிழல் பட்டு சுகமடைந்திருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுனுடைய நிழல் பட்டு சுகமடைந்தார்கள் பைபிள்ல சொல்லப்படல. ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு சுகமடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பின்பற்றி வந்த அன்றைக்கு பிதாவாகிய தேவன் தான் தேவன். ஆகவே இயேசு மேசியா இல்லைன்னு சொல்லி வைராக்கியமாய் சபையை பாழாக்கின துன்பப்படுத்துறவன் தான் சவுல் ஆகிய பவுல். ஆனால் பின்வர நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக ஜீவிக்கும் போது இயேசுடைய மகிமையின் காட்சியெல்லாம் பார்த்து இயேசுடைய உயிர்த்தெழுதலை அவனுடைய சாட்சியெல்லாம் வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த பவுல் சாட்சி கொடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவன் திட்டம் தெளிவாக பேதுரு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட இந்த சீசர்களை காட்டிலும் அதிகமான அற்புத அடையாளங்களை அந்த கச்சிப்புகள்லாம் தூக்கி போடும் போதெல்லாம் கத்தர் அந்த கச்சைகள் எல்லாம் அது கொட்ட மாத்திர சுகமடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்கள் பேதுரும் அங்க பேதுரு போகும்போது பர்னபா போகும்போது பவுல் போகும்போதெல்லாம் அநேக மந்திரவாதிகள் பிலிப்பினுடைய ஊழியங்கள்ல இப்படியெல்லாம் மந்திரவாதிகள்லாம் தங்களுடைய தகடுகள் எல்லாம் எரிச்சு அவங்க என்ன பண்றாங்க, மனம் திரும்பி தேவ சமூகத்துல வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுடைய பேரெல்லாம் கர்த்தர் பெருமைப்படுத்தின ஆண்டவர் உங்களுடைய பேரையும் பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை அனாதியாய் அவர் ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவனுடைய சொப்பனங்களை அறுத்து அவங்களுக்கு தரிசனத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லி போய் குழியில தள்ளி தூக்கி மறுபடியும் அடிமையாக விட்டு போட்டாங்க. அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கைன்னு நினைச்சாங்க. ஆனா எகிப்துல கொண்டு போய் கர்த்தர் வைத்து அந்த எகிப்தின் அதிபதியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி பேரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு அடிமைத்தனத்தின் நுகத்துல ஒருவேளை சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனங்களும் சொப்பனங்களும் ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் கடந்த 2025 எந்தெந்த காரியங்களுக்காக அதிகமாக ஜெபித்தீங்களோ அந்த ஜெபத்துக்கு ஒருவேளை பதில் வரவில்லை என்று சொன்னாலும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே கர்த்தர் உங்களுக்கு அந்த பதிலெல்லாம் கர்த்தர் கொடுத்து உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் அநேக நேரங்கள்ல ஒருவேளை நீங்க பதில் கிடைக்கவில்லைன்னு சொல்லி நினைக்கலாம். உங்களுக்கு ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த வருஷத்துல பதிலை கொடுத்து உங்க பேரை பெருமைப்படுத்துவார். அநேகர் ஆச்சரியப்பட விதங்கள்ல கர்த்தர் கனம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் தாவீது அப்படி சொல்லப்படுது. மத்தேயு 1:1 வாசிக்கிறோம். ஆகவே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லப்படுது. பாருங்க, அந்த ஆபிரகாமினுடைய பேரை பாருங்க என்ன பண்ணாரு, ஒரு பட்டியலிட்டு அந்த சந்ததியா கர்த்தர் என்ன பண்ணாரு, கனம் பண்ணுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆபிரகாம் பாத்தீங்கன்னா விசுவாசத்தை வைத்திருந்தான். ஆகவே ஆபிரகாம் நீதியாக அவனுடைய வாழ்க்கை எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும், நீதி என்றென்றைக்கும் என்ன பண்ண நிற்கும். ஆகவே நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாடி உங்களை காக்கும். விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுடைய சுக வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது எல்லா நேரங்களிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவன் சித்தத்தை செய்து முடித்தான். அது போல தேவனுடைய சித்தத்துக்கு அவருடைய விருப்பத்துக்கு நீங்க ஆண்டுடைய விருப்பத்துக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அப்படியே கனம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை, ஆகவே யோசேப்பை, தாவீதை, ஆகவே பவுலை, அப்படி மோசேயை ஆண்டவர் யோசேப்பை இப்படி உயர்த்தின ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தின ஆண்டவர் உங்களை அண்ணாலையும் சாமுவேலையும் பேரை பெருமைப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் பெருமைப்படுத்தி உங்களை இந்த ஆண்டுல கர்த்தர் மகிழ்ச்சியாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கனம் பண்ணுவாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவே, இந்த இரவு வேலையில கூட ஆண்டவே துதிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய அந்த முதல் நாள்ல உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒரு நாள் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீர். ஆபிரகாமை ஆண்டவரை துதிக்கிறோம். தன்னுடைய இனத்தையும் உன் தேசத்தையும் ஆண்டவரை கர்த்தாவே அவனுடைய ஜனத்தையும் விட்டு தகப்பன் வீட்டை விட்டு காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது கீழ்ப்படிந்த போது அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்த எங்கள் ஆண்டவர்
அப்படி எந்தெந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவரை கீழ்ப்படுத்தி செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருஷத்துல எந்த விதமான நாச மோசங்களும் எந்த தீமைகளும் ஒரு குடும்பத்தையும் ஒருவரையும் தொடாதபடிக்கு கர்த்தர் வேலையடிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அன்றைய பிள்ளைகளுக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக, படிப்புக்கு எதிராக அன்றைய துதிக்கிற கர்த்தாவே போர் செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை, எல்லா இருளின் ஆவியெல்லாம் இயேசுவே நாமத்தினால முற்றிலுமாய் நீர் அதமாக்கி போடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்து அவன் சம்பத்தை பெருக பண்ணின எங்கள் ஆண்டவர் அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து ஆண்டவரே அவங்க போகும்போது வரும்போது ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே அன்றைக்கு மகிமையின் தேவன் ஆண்டவரே மகிமையான் தேவன் தரிசனமாய் தன்னை வெளிப்படுத்தினதே போல, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம். அழைத்த தேவன் இது மாறாதவர், மகிமையான காரியங்களை இம்மட்டு செய்த எங்கள் ஆண்டவர் இந்த வருஷத்துல நீங்க செய்து கனப்படுத்த முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கு நீங்க விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையினால் நிரப்புங்க. ஆண்டவர் யோபனுடைய சம்பத்தை பெருக பண்ணின ஆண்டவர் அப்படி ஒவ்வொருடைய ஆசீர்வாதங்கள் பெருகி சுகமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் அருள் புரியும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க கிருபை செய்யுங்க, தொடர்ந்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் எடுத்து கடகடன்னு வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவர் எழுந்து வாசிக்கலாம். செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு உண்மையா செவிக்கு கொடுக்கும் போது பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மேன்மையாக கர்த்தர் வைப்பாராம். சொல்லிட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன்மேல் பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் உன் ஆடுகளின் பெருக்கமும் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆடு மாடுகள் எல்லாத்தையும், மிருக ஜீவன்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பன்னு சொல்றார். சொல்லிட்டு உன் கூடையும் உன் மாப்பிசக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா சொல்லுமா. நீ எங்க போகும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அங்கிருந்து வரும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா வருவீங்க. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். உனக்கு ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ எங்க இருக்கிற அதே இடத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிப்பன்னு வாக்கு பண்றார். அவர் வழியில நடக்கும் போது கர்த்தர் உனக்கு சொன்னபடியே அப்படி ஜனங்கள் எல்லாம் கண்டு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படி உன்னை பேரை பெருமைப்படுத்தும் போது அப்படி ஜனங்கள் பயப்படுவாங்க. ஆணையற்ற தேசத்தில் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
விலகி வேறே தேவர்களை சேவிப்பீர்களானால் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார். கட்டளை அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் மேலாவாய். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து உங்களை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். சங்கீதம் 91 சங்கீதத்தை வாசித்துடலாமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டின் கீழே உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களாம் அந்த வாக்குத்தத்தை அப்படியே உறுதியா சொல்லுங்க. அப்பதான் உங்க அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கத்த தருவார். ஆமேன் சொல்லுங்க. பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. என்ன? எனக்கு அடைக்கலமா இருந்த தாபரமாகிக் கொள்வாய். ஆகையால் வாதை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய். யார் என்னிடத்துல வாஞ்சிருக்கிறாங்க? நீங்க தான். ஆமேன் சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நான் என்னிடத்துல வாஞ்சிருக்கிற ஆண்டு இடத்துல வாஞ்சிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. அப்ப நீங்க வாஞ்சிருக்கிறதுனால ஆண்டு உங்களை விடுவிப்பேன்னு சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அடுத்தது, என் நாமத்தை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, அறிஞ்சிருக்கீங்களா இல்லையா? அறிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பென்றார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டு உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரா. மலை மேல இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறந்திருக்க மாட்டாது. ஆமேன். சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை நீடித்த நாட்களை திருப்தியாக்கி அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். அவனை திருப்தியாக்கி. ஆமேன் சொல்லுங்க. நீடித்த நாட்கள் இந்த 2026 நான் முழுவதும் கத்த திருப்தியான ஒரு வாழ்க்கையை கத்த நமக்கு தர போகிறார். ஆமேன் சொல்லுங்க. நீடித்த நாட்கள திருப்தியாக்கி அவங்களை என்ன செய்வாரா? என்ன சொல்றாரு? என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டதான அந்த விடுதலை ரட்சிப்பை கத்தர் உங்களுக்கு தந்து கத்தர் கனம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்தர் அப்படி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஆமேன் சொன்னாதான் ஆமேன் அப்படியே நடக்கும். ஆமேன். கத்தர் அப்படி உங்களை கத்தர் இந்த வருஷம் முழுவதும் கத்தர் பாதுகாக்க போறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கத்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி தரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வாய்ஸ் கால் போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை சரியா கவனிச்சிங்களா தெரியல. அதனால பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ, நீங்க சம்பளமா வாங்குறீங்க அப்படின்னா சம்பளத்தினுடைய ஒரு நாள் ஊதியம் எவ்வளவு, ஒரு நாளுடைய கூலி எவ்வளவு. நீ எதனா ஒரு சாதாரண வேலைக்கு போறியா? ஒரு சாதாரண வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு மேஸ்திரி வேலைக்கு போற
ஒரு பெண்ணால போறேன்னா ரூ. 600 ரூ. 650 அப்படி இருக்குது இல்லையா? அது மாரி ஆண் ஆளுன்னா 700, 750 இருக்குது இல்லையா? அப்ப வந்துட்டு இப்ப நான் வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு போறேன்னா 15,000, 20,000 வாங்குனா, ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படின்றத கொஞ்சம் கணக்கிட்டு, நீங்க அந்த ஒரு நாள் கூலிய வந்து முதல் நாள்லயே நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்னேன். அதனால கடந்த 2023ல ஒரு சிலர் அப்படி வச்சாங்க. நான் பார்த்தேன். அவங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடந்தது. அவங்க வாழ்க்கையில திருமண தடைகள் மாறி திருமணம் நடந்தது. வீடு கட்டாதவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. பல அற்புதங்கள் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல முடியும். நீங்க வந்து வச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வருஷத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து போய் வீட்ல பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க அப்படி ஒரு நாள் ஊதியமாக இன்னைக்கு வச்சிருந்தா ரொம்ப நல்லது. அப்படி வச்சிருந்தீங்கன்னா, இந்த இன்னையிலிருந்தே கர்த்தர் அந்த பிளெஸ்ஸிங்க கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. ஆமென். அதனால ஞாயிற்றுக்கிழமை அப்படி வந்து நீங்க தீர்மானம் பண்ணி ஒரு நாள் ஊதியம் நீங்க தசம்பாகம் வேற. ஒரு நாள் ஊதியம்ன்றது தனி. அப்போ ஒரு நாள் கூலி அப்படின்றத வச்சு அப்படி மேல எழுதிடுங்க. ஒரு நாள் கூலி அப்படின்னு சொல்லி எழுதி அப்படி போடுங்க. ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு குறைவும் இல்லாம கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் நீ பசி, பட்டினியா இருக்கவே ஆண்டவர் விட மாட்டார். நீங்க உபவாசித்து ஒருவேளை ஜெபம் பண்றதுக்கு டைம் எடுத்து ஒருவேளை சாப்பிடாத கட் பண்ணாலும் ஒழிய ஒரு நாள் உங்களை பசி பட்டினியா விட மாட்டார். ஆமென். அப்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுடைய தரித்திரம், சாபங்கள் எல்லாம் மாறிடும். இந்த வருஷத்துல ஆண்டுக்காக உங்களுடைய கரங்களை நீட்டுங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் கனம் பண்ணுகிறவளை கர்த்தர் கனம் பண்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்ம வந்து எந்தெந்த விதங்கள்ல நம்ம கனம் பண்றோமோ அந்தந்த விதங்கள் எல்லாம் கர்த்தர் பிதாவான தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணி இந்த வருஷத்துல உங்களை ஆச்சரியப்படத்தக்க விதங்கள்ல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்க துன்பத்தை இந்த வருஷத்துல என்னென்ன துன்பத்தை அனுபவிச்சீங்களோ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நீங்க கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். ஆகவே நீங்க சபையா அங்கங்க அலையாதீங்க. தயவு செஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இந்த காரியங்களை வந்து செய்து கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் மந்திரம் தந்திரங்கள்ல காரியங்கள் ஈடுபடுறீங்க. ஜோசிகாரரை தேடி போறீங்க. மந்திரவாதிகளை தேடி போறீங்க. ஆகவே விக்கிரக ஆராதனை இடங்களுக்கு தேடி போறீங்க. தயவு செய்து நீங்க அதை மாற்றிக்கொள்ளுங்க. விக்கிரக ஆராதனை வந்து கர்த்தர் அருவருக்கிற ஒரு பெரிய காரியம். பாருங்க விக்கிரக ஆராதனையுடைய குடும்பத்துல இருந்தவங்களை தான் அங்கிருந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு ஆபரகாமை வேறு பிரிச்சு கொண்டு வந்து அவனுக்கு நலமும் விசாலமான ஒரு தேசத்தை கற்றுக் கொடுத்து அவனுக்கு வெள்ளுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் எல்லாம் சகல சம்பத்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க அங்கங்க அலைய வேண்டாம். எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் இந்த சபையில நீங்க எங்க பிறந்தீங்களோ பெத்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகப்பன் தான் உனக்கு பாருங்க ஒரு தகப்பங்கிட்ட நீங்க இருக்கிறீங்க பிள்ளைகளா இருக்கீங்க. கடந்த நாட்டுல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொல்லின்னு கொஞ்சம் அதனால அளந்தாங்க. ஆகவே என்னுடைய குடும்பத்துல ஒரே பிரச்சனைங்கய்யா. அதனால என்னுடைய கணவருக்கும் என்னோட கணவருடைய சகோதரிக்கும் வந்துட்டு இப்ப அவங்க தாய் தகப்பன் இழக்கும் போது அவங்களுக்கு இருந்த சொத்தை வந்து 2 பேர்ல பேர்ல வந்து என்ன பண்ணாங்க பிரிச்சு எழுதி வச்சுட்டாங்க. ஆனா இப்ப வந்து அந்த பங்கு எங்களுக்கு இருக்கிற அந்த பங்கை எனக்கு கொடுத்துதான் ஆகுன்னு சொல்லி எங்க நாத்தனா எங்களை சண்டை போட்டு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. காரணம் பாருங்க அவங்க பெற்றோருடைய அந்த சொத்துக்களை அவங்களுக்கு உரிமையானதை அவங்க சண்டை போட்டு வாங்குறாங்க. ஆமென். அது போல நீங்க எங்க போனாலும் எந்த கோயில் குளங்களை அச்சரப்பாக்கம் வேளாங்கண்ணி அங்க இங்கன்னு அலையறீங்க நிறைய பேரு. எங்க போனாலும் அந்த ஆசீர்வாதம் வராது. ஆனா இந்த தகப்பன் இடத்துல இந்த இடத்துல நீங்க பிறந்த வளர்ந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டா தான் இங்கதான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்துல ஊற்றே வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வருஷத்துல எனக்கு ஒரு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. ஆனா அதுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் நீங்க நிறைய பேர் அப்படி அலைஞ்சு கொண்டிருக்கீங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைய கொஞ்சம் மாத்திக்கங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. அதனால பாத்தீங்கன்னா, அதாவது போயிருக்காங்க. அது அச்சரப்பாக்கமோ எங்கேயோ தெரியாது எனக்கு. ஆனா போயிட்டு திரும்பி வராங்க. வரும்போது அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாடியோட தூக்கின்னு வராங்க வீட்டுக்கு. ஆமென். அதனால நீங்க எனக்கு அருமையானவங்களே, உங்க வாழ்க்கையில அது நடக்கக்கூடாது இந்த வருஷத்துல. ஆமென். அல்லேலூயா. அதனால நீங்க ஒருவேளை நீங்க போறோம்னு குதிக்கலாம். ஆனா அந்த மரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து உங்க அதுல குடும்பத்தின் தலைவன் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த மரணத்த பல இடத்துக்கு போனாங்க. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஆயிட்டு, ஆக்சிடென்ட் ஆயிட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வந்துக்கிறாங்க.
டெத்தோட கூட அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அப்படியே அந்த அந்த வண்டியில வரத்தை நான் என் கண் காட்சி நான் பார்த்தேன். ஆமென். தயவு செஞ்சு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு போயிடாதீங்க. அங்கங்க அலையாதுங்க. எப்பவுமே உண்மையா இருங்க. ஊழியக்காரங்கிட்ட பொய் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு உண்மையா சொல்லுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து தான் நீங்க இங்க ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கேட்டுதான் கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கதான் வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, இந்த வருஷத்துல நீங்க அடுத்த வருஷத்துல ஆண்டவர் வந்துட்டு ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் நீங்க சொல்லுவீங்க, இந்த வருஷத்துல ஐயா சொன்னபடியே கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்தினார். எங்கெல்லாம் நான் போய் தலை குனிஞ்சு அவமானப்பட்டது அசிங்கப்பட்டனோ அந்த இடத்தெல்லாம் என்னை தலை நிமிர பண்ணி என் பேரை பெருமைப்படுத்தினாருன்னு சொல்ல போறீங்க. ஆமீன் சொல்லுங்க. இந்த வருஷத்துல அநேக நேரத்துல பசி பட்டினியா வேதனையோடு கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு நாளும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை நிறைவா கர்த்தர் உங்களை வச்சு கர்த்தர் கனம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து நம்ம வந்துட்டு யாரும் எழ வேண்டாம், இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டுன்னா ஒரு சில வாங்க, கொஞ்சம் சகோதரர்கள் வாங்க, வாங்க, எங்க சரவணன் வாங்க, வாங்க ஒரு சில வாங்க, சுரேஷ் வாங்க, எல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க, ஒரு சில வாங்க, வாலிபர்கள் வாங்க, எழுந்து வாங்க, வாங்க தீமத்துக்கு வாங்க, வாங்க வாங்க டக்குன்னு வாங்க, எழுந்து வாங்க, ஒரு 4-5 பேர் வாங்க. அந்த ஸ்வீட் எல்லாம் கழட்டி எல்லாருக்கும் அப்படியே ஸ்வீட்டை கழட்டி கொடுங்க. அப்படி போகலாம். யாரும் எழ வேண்டாம், அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஏழ்றவங்களுக்கு கிடையாது. ஆபோஜன் உண்டு. நீங்க உங்களுக்கு உரிய பங்கை நாங்க கொடுத்துறோம். இப்ப ஏன்னு சொன்னா, இப்ப திருவந்து எடுக்காதவங்க ஓடிடுவாங்க. சிலர் இருப்பாங்க, சிலர் ஓடிடுவாங்க. அதனால அவங்களுக்கும் என்ன பண்ணும், இதை கொடுத்துருவோம். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் யாரும் எழுந்து போக வேண்டாம், உட்காருங்க. ஜெயம் ஜெயம் அல்லே, கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பிடு. எழும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பிடு. எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பிடு. எழும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பிடு. காலமில்லையே நேரமில்லையே,
காலமில்லையே, நேரமில்லையே, இது அறுவடையின் காலம் அல்லவா, இது அறுவடையின் காலம் அல்லவா. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பிடு. காலமில்லையே, உள்ள உக்காருங்கன்னு சொல்றது இல்லையே. யாரும் போக வேண்டாம், எல்லாரும் உட்காருங்க. காலமில்லையே, நேரமில்லையே, காலமில்லையே, நேரமில்லையே, இது அறுவடையின் காலம் அல்லவா, அறுவடையின் காலம் அல்லவா. எலும்பு 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 சீயோனே, வல்லமையை தரித்து கொண்டு எழும்பிடு. எலும்பு 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 சீயோனே, உன் தூசியை எதிரி. ஓ காலமில்லையே, நேரமில்லையே, காலமில்லையே, நேரமில்லையே, இது அறுவடையின் காலம் அல்லவா, இது அறுவடையின் காலம் அல்லவா. பயப்படாதே, அலகிடாதே, பயப்படாதே, அலகிடாதே, கத்த நடுவில் இருக்கிறார் தீங்குகளே, கத்த நடுவில் இருக்கிறார் தீங்கு இல்லையே. எலும்பு 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 சீயோனே, தூசியை உதறி விட்டு வரலன்னா கேட்டு கூட வாங்கிக்க. எலும்பு 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 சீயோனே. எல்லாருக்கும் நிறைவா வந்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம வாய்ப்பு படுத்திருக்கிறோம். யாருக்குன்னா வரலன்னா நீங்க கையை வெட்டுங்க, அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. எலும்பு 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 சீயோனே, வல்லமையை தரித்து கொண்டு எழும்பிடு. இப்போ வந்து இங்க இருக்கிறவங்க வந்து என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, பின்னாடி பாக்க இங்க என்ன கவனிங்க. அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் அப்படி அப்படியே உட்காருங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சென்டர்ல உட்காருங்க. அது மாதிரி கொஞ்சம் உட்காருங்க போகலாம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எல்லாரும் ஆண்கள் பெண்கள் இந்த லைன் இப்படிக்கு இந்த பக்கம். ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இப்படி உட்காருங்க போகலாம். யாரும் எழுந்து போக வேண்டாம், யாரும் போக கூடாது, எல்லாரும் இருக்கணும். எல்லாம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, ஒரே நிமிஷம் அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. எடுக்காத இப்படி வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தவங்க இப்படி வைக்கிட்டோம். எல்லாரும் எழுந்துட்டாங்கன்னாவே கலைஞ்சிருவாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்றோம். எழ வேண்டியது இல்லப்பா, அப்படி இப்படி தள்ளிக்க வேண்டியதுதான். ஏமா எல்லாம உட்காருங்க, எல்லாம உட்காரு. யாரும் வெளியே போகாத போகாத, இங்கே உட்காரு. தேசம்மா ஏமா திருவிருந்தம்னா திருவிருந்த மாதிரியே உட்காராதீங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி இப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் அப்படி தனியா உட்காருங்க. அப்புறமா வந்துட்டு திருவிருந்துக்கு லைன் பண்றோம். கொஞ்சம் இப்ப எப்பயும் உட்கார மாதிரி இப்ப பெண்கள் ஆண்கள் வந்துட்டு பெண்கள் ஞானஸ்தானம் எடுத்தவங்க 2 லைன் அப்படியே உட்காருமா. இப்படி என்னை பார்த்த மாதிரி உட்காருங்கம்மா எல்லாருமே. அப்புறமா வந்துட்டு திரும்பி உட்காருவீங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இப்படி உட்காருங்கம்மா. இருற அப்புறமா யாரும் போகாதீங்கம்மா. தயவு செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு ஆயத்தப்படுத்தி இருக்குது. யாரும் தயவு செஞ்சு போக வேண்டாம். இன்னொன்னு ஒண்ணு கண்டிஷன், யாருக்கும் யாரு வீட்டுக்குமெல்லாம் வராது. நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கெல்லாம் தேடி கட்டாயம் வரவே வராது. நீங்க என்ன குறை சொன்னாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. சபையில இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க முடியும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து அங்கிருந்து நான் அப்புறம் வரேன் அப்படின்னாலாம் கிடையாது. தயவு செஞ்சு அங்க யாரு வெளியே போறீங்க உட்காருங்கம்மா, தயவு செஞ்சு உட்காருங்க. பெருசாம்பிதர் ஒய்ஃப் அவங்களாம் உட்கார சொல்லுங்க. அவங்களெல்லாம் யார் அங்க வெளியே போயினுங்கிறது? யாரு லேடிஸ் எல்லாம் யார் போயினுங்கிறது? விக்னேஷ், அங்க வெளியில வந்து லேடிஸ் எல்லாம் போயினுங்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து உள்ள வர சொல்லு. என்னங்க எங்க போயினுங்கிறாங்க அவங்க?
அவங்க திருவிருந்து எடுக்காத போறாங்கன்னா போகட்டும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு போகட்டும். எதிர்பார்க்கும் முடிவுகளை அங்க கொடுக்காத, வா இப்படி வா, நேரா வா. என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல மேல வை. வழியறியா டேபிள் மேல வைடா. அழைத்த என்னை இந்த பக்கம் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க, வை. கண்டீரே, உம் இழந்தாங்கன்னா உங்களுக்கு கிடையாது, கொடுக்காதீங்க. யார் எழுந்து போனாலும் கொடுக்காதீங்க. வழியறியா சரி. அழைந்த எல்லா சாப்பாடு தூயின்னு சொல்லு. கண்டீரே, உம் அப்படியே முன்னாடி வா, முன்னாடி வந்து. கண்களா ஆச்சரியமானவரே. ஏமா இந்த ஞானசானம் எடுத்தவங்க 2-3 லைன் உட்காருங்கம்மா. ஞானசானம் எடுத்தவங்க மட்டும் 2 லைன் 3 லைன் உட்காருங்க. மீதி இடத்துல இப்படி வா, இந்த பக்கம் வா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. மாம்பழ உட்கார மாதிரி உட்காருங்கம்மா, உட்காருங்க. வா, தூயின்னு வாடா, டேய் தூயின்னு வாங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின உறவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் மேல வா, மேல வா. நான் தகுதியும் இல்ல, மாறாமலே மாறாமலே உடனிருந்தே விலகாமலே. ஏய் சின்ன பசங்க கூட உட்காரு, யாரும் நிக்க கூடாது. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இது எவ்வளவும் என் வாழ்விலே நீ பாராட்டின. வேல்புதர் போயிடாதீங்க, வேல்புதர். வரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே விலகாமலே நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. இங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. இங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவா என் கருவை கண்டீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே.
தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். இல்ல வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. அந்த பெண்கள் வந்துட்டு இந்த பக்கம் லைன் இருக்கிறீங்க பாருங்க, குருமா சிஸ்டர்லாம் இப்படி ஒன்றும் கொஞ்சம் தள்ளுங்க, இந்த பக்கம் தள்ளுங்க, எல்லாம் தள்ளி உட்காரு. ஞானசனம் எடுத்தவங்களாம் இப்படி தள்ளி உட்காருமா, தள்ளு. 2 ரோ உட்காருங்க. ஞானசனம் எடுத்தவங்களாம் 2 லைன் உட்காரு. குழந்தைங்க எல்லாம் விட்டுருமா, விட்டுட்டு உட்காருங்க, தள்ளியா உட்காருங்க. ஞானசனம் எடுத்தவங்களாம் இப்படி வா, இந்த பக்கம் வா, இந்த 2 லைனுக்கு வா. 2 லைன் பத்தலன்னா வந்துட்டு இன்னொரு ஒரு லைன் கூட போட்டுங்க. இது தள்ளி வா, இந்த பக்கம் வா, கடைசி வரைக்கும் கூட தள்ளி வா, இந்த பக்கம் வா. பவித்ரா தள்ளி இப்படி வாங்க, தள்ளி வா, இந்த பக்கம் தள்ளுங்க. இந்த பக்கமா ஞானசனம் எடுத்தவங்களே வா, பின்னாடிக்கிறவங்க. இங்க கவனிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ திருவந்த குலகத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, வெளியே போய் சிலர் இருப்பாங்க, சிலர் போயே போயிடுவாங்க. அதுக்காகத்தான் இது இந்த ஒழுங்குபடுத்தி நிற்குது. அதனால நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆயத்தப்படுத்திக்கிறோம். நம்ம 200 பார்சல் வந்து வாங்கியிருக்கோம் பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கும் தனியா வாங்கியிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு வந்து யாருக்கும் இல்லாம இல்லை. அதனால நிறைவான சாப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆமே, அதை நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்கோம். அதனால தயவு செஞ்சு சண்டை போடாம பொறுமையா நிதானமா வாங்கிக்கிங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க வந்து அப்புறம் வாங்கிக்கிறீங்களா, இல்ல இப்பவே உங்ககிட்ட வாங்கி வாங்கி வச்சுக்கிறீங்களா உங்க பக்கத்துல? சரி, அதனாலதான் அப்ப தள்ளி உட்காருங்க. அப்பனா இந்த பக்கம் தள்ளி போங்க, தள்ளி வா, இந்த பக்கம் தள்ளு, பின்னாடி பக்கம் அம்பிகாவெல்லாம் அப்படி தள்ளிங்க, தள்ளி உட்காருங்க, முடியல தள்ளி வா. பொதுவான அவங்க தான் எங்க வைக்க முடியுன்றாங்கல்ல. சரி சரி, அங்க அங்க சின்ன பசங்க யாரு வெளியே இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க உள்ள உள்ள வந்தாதான், இல்லன்னா கேட் லாக் பண்ண போறேன் நானு, இல்லன்னா சாத்திடுவேன். சின்ன பசங்க உள்ள வா, சின்ன பசங்க உள்ள வராங்களா, அவங்க வந்து சர்ச்சை உள்ள வராங்களாமா, அப்படியே போறாங்களாமா, அங்கே உட்காந்துக்கிற பசங்க புரியல. சரி கவனிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு உண்டு. இப்ப நான் சொல்றபடி கொஞ்சம் செய்யுங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு. இங்க கவனிங்க, பேசாதீங்க பேசாதீங்க. இப்ப லைனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எழுந்து எழுந்து லைனா வந்து வந்தாங்கன்னு வச்சுக்க, வாங்கின்னு போயிட்டு அப்படியே உட்காந்தா உனக்கு தெரியாது. அப்படியே கொடு, அப்படியே கொடு. சின்ன பசங்க பாக்கெட்டு சின்ன பசங்களுக்கு கொடு. சின்ன பசங்களுக்கு 50 பாக்கெட் வாங்கிக்குதுப்பா. ஏப்பா, சின்ன பசங்களுக்கு 50 வாங்கிக்குது, சின்ன பசங்களுக்கு கொடு முதல்ல. வீட்டுக்கு போறவங்களுக்கு எல்லாம், வீட்டுல இருந்து இருக்கிறவங்க கூட்டு வந்தாங்களாம் கிடையாது, இங்க இருக்கிறவங்க மட்டும்தான். அங்க யாரும் அங்க எட்டி பார்த்து எல்லாம் உள்ள உட்கார வந்து கூட ஒரு குழந்தைக்கு எதுனா அவங்களுக்கு கொடு, கூட ஒரு பையங்கிறானா உள்ள உட்காருங்க. யாரும் வாங்குறவங்களும் எழுந்து போகாத, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரணும். இப்ப கொடு. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆகாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை ஆசீர்வதித்து இது பரிசுத்தப்படுத்தி தருவீராக. இதுக்கு காரணமா இருந்த எல்லா காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இது குறித்தான பிரதிபலன்களை நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உண்டு பலனிருந்து உமக்கென்று மகிமையாய் ஆண்டவரே கர்த்தாவே எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் தகுதிப்படுத்துங்க. எல்லா ஏழை ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களில் எங்களுக்கு கிடைக்க உதவி செய்த எங்கள் ஆண்டவர், எல்லா ஏழை திக்கற்ற அனாதை பிள்ளைகள் எல்லாம் கூட கர்த்தப்பா எல்லா பரிசுத்தவான்களையும் நீங்க நினைவு கூறும்படியா நாங்கள் வேண்டிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொடுங்க, டக்கு டக்கு டக்குன்னு கொடுப்பாங்க, டைம் ஆச்சு, கொடு டக்குன்னு. சின்ன பசங்களுக்கு தான் இங்க வச்சிருந்தாங்க பாரு, சின்ன பாக்கெட்.
யாரும் வாங்க அதான் கொடுக்கட்டும். அதை சின்ன பசங்களை பஸ் கொடுக்கட்டும். சரி விடுங்க. உக்காந்தவங்க மட்டும்தான், யாரு இழந்தாங்கன்னா கொடுக்காத அவங்களுக்கு. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க. அதுல துளசி, அதுல இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கையை தூக்குட. சின்ன பசங்க 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க கையை தூக்க. 10வது அணு எல்லாம் எத்தனாவது? அணு 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 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல தனியா உட்கார வச்சிருங்க. அது சின்ன பாக்கெட் கொடுக்காதீங்க. 10ஆம் கிளாஸ் படிச்ச பசங்க ஒரு ஈடு இருக்காங்க பாரு. 10ஆம் கிளாஸ் 11வது அது மாதிரி படிச்சவங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கெட் கொடுங்கடா. அவங்களுக்கெல்லாம் பெரிய பசங்கடா. டே சின்ன பசங்களுக்கு தெரியாதடா. சின்ன பசங்க அங்க கேறாங்க பாடுறா. சின்ன பசங்க இங்க டான்ஸ் எல்லாம் போட்டாங்க பாரு. அவங்க எல்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் கொடு. இங்க ஒருத்தன் உக்காந்துக்கிறான கொடு அவனுக்கு. போனஸ் கொடுத்தாச்சா? அப்படியே கொடுத்துட்டு போ. பெரியவங்களுக்கு கொடு அப்படியே. ஏய் ஜேம்ஸ், கரெக்டா லைனா கொடு. கரெக்டா லைனா 3 அப்படியே கரெக்டா பார்த்து கொடு. உங்களுக்கு வரலன்னா கொஞ்சம் கையை தூக்குமா தயவு செஞ்சு. அப்புறம் எனக்கு வரல, என்னை விட்டு மாத்திட்டு அப்புறம் அங்க போய் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. கொடுங்க டக்கு டக்குன்னு கொடுப்பா, டைம் ஆச்சு. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே வச்சிருந்தாங்கன்னா கூட சின்ன பாக்கெட் கொடுத்துருவாங்க. ஆச்சின இயேசு என் படகில் உண்டு. கரெக்டா கொடுத்துட்டு வாங்கப்பா எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம். யாரும் அங்க போயிட்டு உங்க பசங்களை எல்லாம் கூட்டு வரக்கூடாது. அப்படி கூட்டு வந்தா கிடையாது. பின்னாடி வேல்பதர் அங்க கவனிச்சிங்க. அங்கிருந்து யாரும் வராங்களா பாத்துங்க. ஏமா அத பாசனுக்கு ஏத்த இந்த படிக்கட்டுக்கு ஏத்த தூக்கி கொடுமா. முதல்ல அதை காலி பண்ணுங்க. பேசனுக்கு ஏத்த அப்புறம் கேட்டோம். சரி, வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் தாயும் நீர்தானையா, என் தகப்பனோ நீர்தானையா. என் தாயும் நீர்தானையா, என் தகப்பனோ நீர்தானையா. என் பேச்செல்லாம் நீர்தானையா, என் மூச்சே நீர்தானையா. என் பேச்செல்லாம் நீர்தானையா, என் மூச்சே நீர்தானையா. இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தே. உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தே. உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தே. உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தே. என் வாலிபம் உமக்காகத்தான், என் வாழ்க்கையும் உமக்காகத்தான். என் வாலிபம் உமக்காகத்தான், என் வாழ்க்கையும் உமக்காகத்தான். என் உயிரும் உமக்காகத்தான், உள்ளமோ உமக்காகத்தான். என் உயிரும் உமக்காகத்தான், என் உள்ளமோ உமக்காகத்தான்.
டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தே உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் 1 2 3 go உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தே உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தே டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா டியாலோ டிங்கரிடிகா தாயோ நீதானையா தகப்பனோ நீதானையா வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுக்கு போய்க்கிறாங்க, எங்க வீட்டுக்காரரு என் பிள்ளைங்க அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. இங்க இருந்தா மட்டும்தான் இப்போ சாப்பாடு கிடைக்கும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கங்க, எதுவும் கோச்சு கூடாது. சபையில இருந்தாதான் சபையில கொடுக்கும் போது சபையில தான் இருக்கணும். வீடு வீடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, இருக்கிறவங்க வாங்கிடும் போக கூடாது. வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க இங்க சபைக்கு இருக்கணும். அவங்களும் சபை விசுவாசி தானே, அப்படின்னா சபை விசுவாசி தான் இங்கதான் இருக்கணும். அவங்களுக்கு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறோம். தாயோ நீதானையா தகப்பனோ நீதானையா தாயோ நீதானையா தகப்பனோ நீதானையா பெச்சல்லா நீதானையா மூச்சே நீதானையா பெச்சல்லா நீதானையா மூச்சே நீதானையா உலகத்தை கலக்கிடவே. இங்க பாருங்க, உங்க இங்க வந்துட்டு பாருங்க, அந்தோணி சரவணன் இது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க பத்தியா, துளசி எல்லாம் அவங்க மனைவி மாதிரி வாங்கிக்க. அவங்க மனைவி மாதிரி அவங்க பிள்ளைங்க வந்து வாங்கிக்க. அவங்க வந்துட்டு இங்க நிக்கிறவங்களுக்கு அவர் பாட கிளம்புறீங்களா? கிளம்பு. பட்டைய கிளப்புவேன். சரி, வாங்கிட்டீங்களா? சரி, இப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்க எடுக்காதவங்க வாங்கினவங்க நீங்க அப்படியே என்ன பண்ணலாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அப்படியே நீங்க கடந்து போகலாம். இப்போ இவங்களுக்கு காலண்டர் எப்படி கொடுத்து உங்களுக்கு இருந்து வாங்கிட்டு போய் ஹலோ அப்படியே இருக்கீங்களா? அப்படியே இருக்கீங்கன்னா சின்ன பசங்களா போங்கப்பா, சின்ன பசங்களா போ, பெரியவங்களா இருந்து போங்க, சின்ன பசங்களா போங்க. சின்ன பசங்க போயிட்டு ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் கூட்டு வந்துடாதீங்க. பெரியவங்க பெரியவங்க சாப்பாடு வாங்கிட்டு போறவங்க இருந்துட்டு போங்க. கேலண்டர்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. சின்ன ஆண்டி இருந்து போங்க, இருந்து போங்க. கேலண்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. கேலண்டரோட கொடுத்து வாக்கு அங்க இருக்குது. பாட்டா உருட்டு 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 உருட்டு. அந்த சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் இங்க இருந்தாங்கன்னா அவங்க சைட்ல போய் அந்த பக்கம் லாஸ்ட்ல படுக்க சொல்லிக்கங்க. இல்லைன்னா நம்ம நோவா தாத்தா இருக்காரு பாருங்க, அந்த பக்கம் சைட்ல வந்து சின்ன பசங்களை போய் அங்க உட்கார வைங்க. அங்க போய் அங்க உட்கார சொல்லுங்க. சின்ன பசங்களாம் அங்க போய் உட்கார சொல்லுங்க. அவன் தூங்கி இருந்தாலும் அப்படி ஒரு சைடை தூக்கி போடுங்க.
சரி, ஆச்சியா? எல்லாருக்கும் வந்துச்சா? வரலன்னா கையை நீட்டுங்க, கையை உயர்த்தி நீங்க வாங்கிக்கிங்க. எனக்கு வரல, எனக்கு கொடுக்கல, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இங்க இருக்கிறவங்க கைகளை உயர்த்தினீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, அதாவது வெயிட் பண்ண இருக்கான்றவங்களுக்கு கேலண்டர்ஸ் தூக்கிட்டு வந்து தந்துருவாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க ராபோஜனம் முடிச்சிட்டு அப்புறமா வாங்கிட்டு போலாம். ஏய், ஆடுங்க, நன்றி சொல்லுங்க. திரும்பி வரக்கூடாது. சின்ன பசங்கலாம் வெளியே பின்னாடி உட்காருங்க, இல்லைன்னா சேர்ல உட்காருங்க, அங்கேயே உட்காருங்க. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க உள்ளக்கிறாங்கன்னா அங்கேயே உட்காருங்க. எல்லாரும் அங்கேயே உட்காருங்க. கொஞ்சம் எடுப்பா, டக்கு டக்குன்னு எடுப்பா. கொஞ்சம் தூங்கிட்டு வரீங்களா? தூங்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அங்க தூங்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் திருவிருந்தே கிடையாது. இப்பதான் வராங்கன்னு அங்க பாருங்க, யாருன்னா பாருங்க. இப்பதான் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு திருவிருந்து கிடையாது. வசனத்தையும் கேட்காத ஒண்ணும் கிடையாது. அவங்க கடைசியா வராங்கன்னா அவங்க அப்படியே இருந்துட்டு உக்காந்துட்டு போகட்டும். எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி தான் கொடுத்துருக்குது. அதனால எல்லாரும் வாங்கி நல்லா சாப்பிடுது. அது ஒரு சைடு வைட். அங்க வந்து என் சேர் அங்க வரணும். அந்தோனே இப்ப எங்க போயினுங்கிற? இங்க வா, டக்குன்னு வா. இந்த இடம் இறக்குங்க, கீழே இறக்குங்க. வாங்க வாங்க, ஒரு 2 3 பேர் வாங்க.